இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு 2023 இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற இந்த அருமையான நேரத்தில் வர இருக்கிற ஆண்டு 2024 உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இறைவன் உங்களை நிரம்ப ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, வருகிற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக மாறவும் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியும் 2024 இறை வாக்கு தத்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மன்னா வழியாக இறைவன் வருகிற ஆண்டிற்காய் உங்களுக்கு கொடுக்கும் இறை வாக்கு தத்தங்கள் 7. நிச்சயமற்ற, உறுதியற்ற, எதிர்நோக்கற்ற ஒரு சூழலில் வாழும் நமக்கு இறைவன் தருகிற முதல் வாக்கு தத்தம் நீதிமொழி ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 5வது திருவசனம். முழு மனதோடு ஆண்டவரை நீ நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். அன்பு மிக்கவர்களே, யாரை நம்புவது, எனக்காக யார் துணையிருப்பார் என்று ஏங்குகிற நமக்கு இறைவன் தரும் 2வது இறை வாக்கு தத்தம் புலம்பலாகமும் 3வது அதிகாரத்தில் 22வது திருவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் பேரன்பு முடிவரவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்கு உரியவர். குழப்பங்கள் நிறைந்து அமைதியற்ற இந்த சூழலில் இறைவன் தரும் 3வது இறை வாக்கு தத்தம் யோவான் நற்செய்தியில 14வது அதிகாரத்தில் 27வது திருவசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். 2024 எனக்கு உதவி எங்கிருந்து வரும், எனக்கு உதவி செய்பவர் யார் என்று குழம்பி போயிருக்கிற நமக்கு இறைவனின் இறை பராமரிப்பிற்கான 4வது இறை வாக்கு தத்தம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரத்தில் 19வது இறை வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். உடல் உள்ள பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு வருகிற ஆண்டு இறை பராமரிப்பும் இறைவனுடைய தேற்றுதலும் ஆறுதலும் நமக்கு கிடைக்க இறை வாக்கு தத்தம் 5வது பவுலடியாரின் வார்த்தை வழியாய் நமக்கு கிடைக்கிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது திருவசனம். அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுகிறேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். எனது ஆன்மீக போராட்டத்தில் எனக்கு துணை நிற்பவர் யார்? நான் எப்படி என்னுடைய ஆன்மீக வாழ்வை நடத்தப் போகிறேன் என்று அச்சத்தில் இருக்கும் நமக்கு இதோ 6வது இறை வாக்கு தத்தம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 57வது திருவசனம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. நம்முடைய வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், இந்நேரங்களில் நம்பிக்கையற்ற ஒரு சூழலை சந்திக்க இதோ 2024 7வது வாக்கு தத்தம் எரோமியா புத்தகத்திலிருந்து
29வது அதிகாரத்தில் 11வது திருவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் நமது ஆண்டவர். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த 7 இறை வாக்கு தத்தங்களோடு இறைவன் இந்த புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் நீங்கள் வழிநடத்த உங்களுக்கு இறை ஆசி வழங்குகிறார். மோசேவுக்கும் ஆரோனுக்கும் மக்களை ஆசிர்வதிக்கச் சொன்ன அதே வார்த்தைகளை இதோ உங்களுக்கும் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.